அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் அதின் 42வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் அதின் 42வது வார்த்தை. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் ம் 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 உறுதியாய் தரித்திருந்தார்கள். வார்த்தை அழகா சொல்லுகிறது, அப்போஸ்தலர்கள் தங்களுடையதான வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறமா, அதாவது பேதுரு பிரசங்கம் பண்ணதுக்கு அப்புறமா ரட்சிக்கப்பட்ட 3000 பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வேதம் அழகா சொல்லுகிறது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில், எதுலையா? அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அங்க வேதத்துல பார்க்கிறோம், அங்க 2-3 வார்த்தை சொல்லப்பட்டிருக்க. அப்போஸ்தலர் உபதேசத்திலும், அந்த ஐக்கியத்திலும், அப்பம் விடுதல்லையும், ஜெபம் பண்ணுதல்லையும் உறுதியாய் தரித்திருந்தாங்க. ஆனா முதல்ல சொல்லுகிற ஒரு வார்த்தை, ரட்சிக்கப்பட்ட 3000 பேரும் எதுல உறுதியா தரித்திருந்தாங்களா? உபதேசத்தில். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை என்னவென்றால், உபதேசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். உபதேசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தல சபையில, ஆதி திருச்சபையில இருந்த ஒரு நல்ல ஒரு காரியம் என்னன்னா, அவங்க உபதேசத்துல உறுதியா இருந்தாங்க. அவங்க இருதயம் ஒரு நாள் உபதேசத்தை விட்டு என்ன பண்ணல? வலது பக்கமோ இடது பக்கமோ சரிந்து போகல. அவங்க தங்களுடைய ரட்சிப்பு நாட்கள்ல இருந்து தங்கள் மரண நாட்கள் வரைக்கும் எதுல உறுதியா தரித்திருந்தாங்களா? உபதேசத்தில். என்ன உபதேசம் பண்ணாங்க? இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கும். நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கும். நான் விடுதலை அடையப்பட ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கும். எனக்கு ஒரு சத்தியம் சொல்லப்பட்டிருக்கும். எனக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த சுவிசேஷத்தில் நான் உறுதியா இருக்கிறேனா? பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது ஒரே ஒரு வார்த்தையை அவர் சொல்லி பிரசங்கம் பண்ணுவாரு. அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37 38 வார்த்தையை வாசிக்கும் பொழுது, அங்க ஒரு உணர்வு அடையத்தக்கதான ஒரு வார்த்தைய பேதுரு கொடுப்பார். என்ன வார்த்தைனா, நீங்க யார நம்புறீங்கன்னா, உயிர்த்தெழாத தாவீதை நம்புறீங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவை என்ன பண்றது இல்ல. தாவீதை நீங்க தாவீதுடையதான ஆலயத்துல நீங்க ஆராதிக்கிறதெல்லாம் சரிதான். தாவீதுடையதான தேவனை நீங்க தொழுது கொள்றதெல்லாம் சரிதான். ஆனா தாவீது மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டனா, அவர் என்ன பண்ணல? உயிரோட எழும்பல. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? உயிரோடு எழுந்தாரு. அப்போ நீ யார பாக்குற? அப்ப அந்த வார்த்தையை சொன்ன உடனே 37 38 வசனங்களை பார்க்கிறப்ப, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அப்படின்னா பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் எதை கற்றுக் கொடுக்கிறாங்க அப்படின்னா, உபதேசத்தை. என்ன உபதேசம்? இயேசு ஒருவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். இயேசு ஒருவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிற காரியத்தை பேதுரு அழுத்துறாரு. இரண்டாவது பேதுரு எதை கற்றுக் கொடுக்கிறார்னாக்க, நீங்கள் கொன்ற இயேசுவை, நீங்கள் கொன்ற இயேசுவை. அங்க 3ஆம் அதிகாரத்தின் 14வது வார்த்தையை பார்க்கும் பொழுது, அங்க பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு. அங்க பேதுரு 3ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு உபதேசம் பண்றார். என்ன உபதேசம் பண்றார் அப்படின்னா, ஜனங்களை பார்த்து, எப்பா நீ இந்த அற்புத அடையாளம் பண்ண காரணம் என்ன அப்படின்னு சொல்றப்ப அங்க சொல்றாரு. என்ன வார்த்தையை சொல்றாருன்னா, நீ ஏற்றுக்கொள்ளாத இயேசுவை கொண்டுதான் அந்த அற்புதத்தை நான் என்ன பண்ணேன். உனக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன இல்ல? பலன் இல்ல. உனக்கு இயேசுவின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள பலன் இல்ல. இயேசுவே மெய்யான தேவன் சொல்றதுக்கு உனக்கு பலன் இல்ல. இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்காருன்னு சொன்ன உனக்கு பலன் இல்ல. ஆனா நீ என்ன பலன் உனக்கு இருக்கு அப்படின்னா, பொல்லாதவைகளை ஏற்றுக்கொள்ளத்தக்க பலன் உனக்கு என்ன பண்ணுது? இன்றைக்கு உலகத்துல பாருங்க, நன்மையை சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. தீமையை சொல்லுங்க உடனே ஏத்துக்குவாங்க. அங்க இயேசுவுக்காக ஸ்தோத்திரம். அங்க இருந்த ரோம சக்கரவர்த்தி சொல்றாரு, எப்பா இவர்கிட்ட நான் ஒரு குற்றத்தையும் காணல. இவர்கிட்ட ஒரு குற்றத்தையும் நான் காணல. அப்படி இருந்து இவரை கொலை செய்யணும் கொலை செய்யணும் கொலை செய்யணும் நீங்க சொல்றீங்க. சரி, உங்க வார்த்தையின்படியே நான் வரேன்.
இன்றைக்கு இருவர்ல ஒருவரை நான் கண்டிப்பா விடுதலை பண்ணணும். பரபாஸ் என்கிற ஒருவரை நான் கண்ணுக்கு முன்பாக வைக்கிறேன், ஏசு என்கிறவரை கண்ணுக்கு முன்பாக வைக்கிறேன், உங்களுக்கு யாரை நான் விடுதலையாக்குன்னு சொல்லி கேட்ட பொழுது அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் அமைதியா இருக்கிறாங்க. அங்க ஒரு ஒரு சத்தம் எழும்ப ஆரம்பிக்குது. வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர் இப்படிப்பட்டவங்க ஒரு வார்த்தையை ஒரு முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாங்க. பரபாசை விடுதலை செய்ய வேண்டும், பரபாசை விடுதலை செய்ய வேண்டும், பரபாசை விடுதலை செய்ய வேண்டும். பரபாஸ் யாரு? அவன் அவன் நல்லவன் அல்ல. பரபாஸ் என்பவன் நல்லவன் அல்ல. அவன் ஒரு கொலைகாரன், அவன் ஒரு கள்ளன், அவன் ஒரு வஞ்சிக்க கூடியவன், அவன் மற்றவர்களை கொள்ளையடிக்க கூடியவன். வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும் பிசாசை குறித்து. அவன் உங்களை எதுக்காக அவங்களை தேடி வரான்? பிசாசானவன் உங்களை கொள்ளையடிக்கவும் அழிக்கவுமே அன்றி வேற எதுக்கு உங்ககிட்ட என்ன பண்ண மாட்டான், வரமாட்டான். அப்ப பரபாஸ் எப்படிப்பட்ட ஒரு நிழலாட்டமா காணப்படுறான்? அவன் சத்துருவுக்கு ஒப்புமையா காணப்படுகிறான். அவன் அழிக்கக்கூடியவன், கொள்ளையடிக்கக்கூடியவன், வெறுமையாக்கக்கூடியவன். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்ல. அவர் உயிர்ப்பிக்கிறவர், அவர் கொடுக்கிறவர், அவர் வல்லமையை கொடுக்கிறவர், அவர் நம்முடையதான ஜீவனை புதுப்பிக்கிறவர். ஆனா சோத்திரம், வேதபாரகரும் பரிசேயரும் சதுசேயரும் யாரை இங்க முன்னிலைப்படுத்துறாங்கன்னா பரபாசை. அப்ப இங்க ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர் 3:14 பேதுரு சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டீங்க. உங்களுக்கு முன்பாக நித்திய ஜீவன் இருந்தும் நீங்க எதை பின்பற்றி போறீங்க? நரகத்தை. நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வாசல் உனக்கு முன்பாக கொடுக்கப்பட்டிருந்தோம், நீ யாருடைய வார்த்தையை கேட்கிற? உனக்கு முன்பாக இருக்கக்கூடியதான ஆயக்காரரையும் பரிசேயரையும் வேதபாரகரையும் சதுசேயரையும் கேட்டுவிட்டு நீ உயிரடையத்தக்க விஷயத்தை கேட்காம நீ மரித்து போகிற விஷயத்தை கேட்கிற, உயிர்ப்பிக்கிற விஷயத்தை கேட்கல, உன்னைய ஒண்ணுமில்லாமாக்குற விஷயத்தை கேட்கிற. இன்றைக்கு என்னுடைய இருதயம் எந்த உபதேசத்தை கேட்குது? உயிர்ப்பிக்கிற உபதேசத்தை கேட்குதா, இல்ல என்னுடைய விசுவாசத்தை ஒழிக்கிற உபதேசத்தை கேட்குதா? என்னுடைய செவிகள் எந்த சத்தியத்தை கேட்குது? நல்ல சத்தியத்தை கேட்குதா, இல்ல தீமையான சத்தியத்தை கேட்குதா? எது நல்ல சத்தியம், எது தீமையான சத்தியம்? சத்தியம் என்பது ஒன்றே ஒன்று, இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார், அவரை அன்றி பிரகடனப்படுத்துகிறார் அனைத்துமே. இயேசு அல்லாத ஒரு வார்த்தை அது போலி, இயேசு அல்லாத ஒரு உபதேசம் அது கள்ள உபதேசம், இயேசு அல்லாத தீர்க்க தரிசனம் அது கள்ள தீர்க்க தரிசனம். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அதனாலதான் பேதுரு சொன்னாரு, நீங்க யார மறுதலிச்சீங்க? பரிசுத்தவான. யாரை ஏற்றுக்கொண்டீங்க? கொலைபாதகன. ஸ்தோத்திரம். என் இருதயம் உபதேசத்துல தரித்திருக்கணும். அங்க ஜனங்களுக்கு பேதுரு ஒரு விஷயத்தை குத்துறாரு. என்ன குத்துறாருன்னா, நீ ஏற்றுக்கொண்ட சத்தியத்தை நீ இன்னைக்கு மாத்திக்க. என்ன சத்தியத்தை அவன் இருதயத்துல ஏத்தி வச்சிருக்கிற அப்படின்னா, உனக்கு முன்பாக இருக்கிறவங்க சொல்றதுதான் சத்தியம். என்ன சத்தியம்? உனக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த ஆசிரிய அங்கியை போட்டுக்கிட்டு, ஆசிரியர் போடுற அங்கியை போட்டுக்கிட்டு, தூப கலசத்தை எடுத்துக்கிட்டு தினமும் பிரார்த்தனை பண்ணக்கூடியதான, வேதத்தை தியானிக்கக்கூடியதான, வேதத்தை உபதேசிக்கக்கூடியதான, ஜெபாலயங்களை உபதேசிக்கக்கூடியதான அந்த வேதபாரகரையும் பரிசேயரையும் சதுசேயரையும் நீ நம்புறியே தவிர, உனக்கு முன்பாக பிரத்யட்சமா இருந்த இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணல? யார் நம்பல? ஜனங்கள் நம்பல. அதனாலதான் பேதுரு ஒரு உபதேசம் பண்றாரு. அன்றைக்கு பரபாசை விடுதலை செய்யும், பரபாசை விடுதலை செய்யும்னு சொன்னீரு, அந்த பரபாசின் பேர்ல நான் இன்னைக்கு அற்புத அடையாளங்களை செய்யல. எந்த இயேசுவை நீ வேண்டான்னு சொன்னியோ அந்த இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு நான் அற்புதம் செய்யறேன். இந்த சப்பானி எழும்ப காரணம் இயேசு கிறிஸ்து தான். அப்ப யார பேதுரு உபதேசத்துல பிரகடனப்படுத்துறாரு, சத்தியத்துல பிரகடனப்படுத்துறாரு, சுவிசேஷத்துல பிரகடனப்படுத்துறாருன்னா இயேசு கிறிஸ்துவ. யார பிரகடனப்படுத்துறாரு? இயேசு கிறிஸ்துவ. இன்றைக்கு எனக்குள்ள அநேக உபதேசம் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு எத்தனையோ சத்தியத்தை நம்ம கேட்டிருக்கிறோம், இல்லைன்னு இல்ல. அதுல நம்மள இயேசுவுக்கு நேரா வழி நடத்துதா? அவர்கள் நம்மை கர்த்தரோடு கிட்டி சேரும்படி வழி நடத்துறாங்களா? அவர்கள் நம்மை ஜெபிக்கும்படி வழி நடத்துறார்களா? அவர்கள் தேவனோடு இருதயத்தோடு என் இருதயத்தை பொருத்தி கொள்ளும்படி வழி நடத்துறாங்களா? பேதுரு அங்க சொல்ற ஒரு விஷயம், என் இருதயம்
இயேசுவோடு இணைந்து இருக்கிறது. ஆனா உங்கள் அத்தனை பேருடைய இருதயமும் எப்படிப்பட்டதா இருக்குது? வேத பாரகரையும் பரிசேயரையும் சதுசேயரையும் நம்பி இருக்கு. காரணம், உங்களுக்காக அவங்க ஜெபிக்கிறதுனால, உங்களுக்காக அவங்க தேவ சமூகத்துல மன்றாடுறதுனால, உங்களுக்காக அவங்க வேதத்தை வாசிக்கிறதுனால, உங்களுக்காக அவங்க வேதத்தை சொல்லி கொடுக்கறதுனால உங்க இருதயம் யாரை சுத்தி இருக்கு? வேத பாரகரையும் பரிசேயரையும் சதுசேயரையும். உண்மையான இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்தாலும் இந்த கூட்டம் என்ன பண்ணாது? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாது. அதுதான் 3.5 வருஷமா நடந்துச்சு. 30 வருஷமா மறைந்திருந்த இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கரையில ஞானஸ்நானம் எடுத்து புறா மேல இருந்து ஆவியான ஒரு புறாவை போல இறங்கி வந்து சொல்ற முதல் வார்த்தை, இவன் நேசகுமார், இவனிடத்துல நான் பிரியமா இருக்கிறேன். இந்த வார்த்தையை அங்க இருக்க அத்தனை பேரும் கேட்டாங்களா இல்லையா? யோர்தான் நதிக்கரையில இருந்த அத்தனை பேரும் இந்த வார்த்தையை கேட்டாங்கன்னா ஒருத்தராவது இயேசுதான் தேவகுமாரன் அறிக்கை பண்ணாங்களா? இவர்தான் மேசியான்னு அறிக்கை பண்ணாங்களா? இவர்தான் நமக்கு நம்முடைய பாவங்களை சுமக்க வந்து தேவ ஆட்டுக்குடின்னு அறிக்கை பண்ணாங்களா? என்ன பண்ணாங்க? வேத பாரகன் என்ன சொல்றான், பரிசேயன் என்ன சொல்றான், சதுசேயன் என்ன சொல்றான்? ஏன்னா அவங்கெல்லாம் முன்னோடிகள்ல. ஆவியானவர் சொல்லியும் கேட்கல. இயேசு கிறிஸ்துவே வாயை விட்டு சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களுக்கு ரட்சிப்பு இல்ல, நான் தான் வழியும் சத்தியமும் ஜீவனும், நானே மன்னா, நானே அப்பம், நானே ஜீவ அப்பம்னு இயேசுவே சொல்லியும் இவங்க என்ன பண்ணல? கேட்கல. அதனாலதான் மரித்ததுக்கு அப்புறமா, உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமா, பெந்தேகோஸ்தே நாட்களுக்கு அப்புறமா பேதுருவை கர்த்தர் எங்க கூட்டிட்டு போனாரு? ஆலயத்துக்கு நேரா கூட்டு போனாரு. பேதுருவை நினைச்சிருந்தா பேதுருவை வேற பக்கம் கூட்டி போயிருக்கலாம். ஆனா ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை எங்க நடத்துறாருன்னா ஆலயத்துக்கு நேரம் நடத்துறாரு. நல்லா கவனிக்கணும், ஆவியானவர் உங்களை எங்க தான் நடத்துவாரு? ஆலயத்துக்கு நேராதான் நடத்துவாரு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசமா இருக்கு? ஆலயத்துக்கு நேரா போகணுன்ற உபதேசமா இருக்கா? உங்களுக்கு அளிக்கப்பட்ட சத்தியம் ஆலயத்துக்கு போகணும்னு இருக்கா? இல்ல என் இருதயம் எதை பற்றி கொண்டு இருக்குது? ஆவியானவர் இறங்கின உடனே பேதுருவை நடத்தி கொண்டு போகப்பட்ட இடம் ஆலயம். விடுதலையாக்கப்பட்ட ஸ்தோத்திரம் சப்பானி குதித்து எழும்பி ஓடினது ஆலயம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல ஸ்தோத்திரம் வியாதியிலிருந்து சுகமாக்கப்பட்டவன இயேசு மறுபடியும் பார்த்த இடம் ஆலயம். அப்ப இயேசுடைய போதனைகள் என்ன? ஆலயத்துக்கு நேராக, சபைக்கு நேராக. அப்ப இங்க பேதுருவை நடத்தி கொண்டு போகிறார், ஆலயத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போனதுக்கு அப்புறமா அங்க பார்த்து சொல்றாரு, இது நாள் வரைக்கும் பேதுரு அந்த ஆலயத்து வழியா போனாரு, வந்தாரு, அந்த சப்பானியை பார்த்தாரு, ஏதோ 1 காசு 1/2 காசு 2 காசை கொடுத்துட்டு போனாரு. ஆனா இன்றைக்கு அதே பேதுருவும் அதே யோவானும் அதே வழியா தான் போறாங்க. நல்லா கவனிக்கணும், இது நாள் வரைக்கும் எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்ல, எனக்குள்ள வழி நடத்தக்கூடிய தேற்றரவாளன் இல்ல, இது நாள் வரைக்கும் நான் பார்த்த பார்வை வேற, இன்னைக்கு நான் அதே பாதையில தான் போறேன். பட் எனக்கு ஒரு புதிய அனுபவம் உண்டாகுது. அதே பாதையில நான் மறுபடியும் போறேன், எனக்கு ஒரு புதிய காரியத்தை இயேசு கற்றுக் கொடுக்கிறாரு. ஆவியானவர் என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா, அங்க ஒரு சப்பானி உட்கார்ந்து இருக்கான்ல, ஆமா, அவன் கிட்ட நேரா போ. சப்பானி கிட்ட போனே சப்பானி கேட்கிறாரு, ஸ்தோத்திரம் தர்ம பிரபுவே, எனக்கு ஒரு தர்மம் பண்ணுங்க, எனக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஒரு நாளுக்கு ஏதோ ஒரு உதவி கேட்கிறான். ஸ்தோத்திரம் பேதுரு பாக்குறாரு, ஆண்டவரே நான் ஸ்தோத்திரம் ரோமனுக்கு வரி பணம் செலுத்துறதுக்கே நான் உங்ககிட்ட தான் வந்து கேட்டேன். நான் ரோமனுக்கு வரி செலுத்துறதுக்கே நான் உங்ககிட்ட தான் கேட்டேன். நீங்க தான் போய் தூண்டில போடு, மீனா புடி, ஒரு வெள்ளி பணத்தை எடுத்து உனக்கு எனக்கு வரி பணம் செலுத்துன்னு சொன்னீங்க. இவன் என்கிட்ட வந்து பணம் கேட்கறான், நான் எங்க பணத்துக்கு போவேன் அப்படின்னு ஒண்ணு ஒரு உணர்த்துதல் வருது இருதயத்துல. வெள்ளியும் என்கிட்ட இல்ல, பொண்ணும் என்கிட்ட இல்ல, என்கிட்ட இருக்கிறத உனக்கு நான் கொடுக்குறேன், நீ வாங்கிக்க, ரெடியானு கேளு அப்படின்னாரு. அதே வார்த்தையை பேதுரு கேட்டாரு, அவன் ரெடின்னா இயேசுவை கொடுத்தாரு. இன்றைக்கு எதுங்க உபதேசம்? எதை கொடுக்கறதுங்க உபதேசம்? இயேசுவை கொடுக்கணும், அதுதான் சத்தியம். இன்னைக்கு அநேக காரியத்தை கொடுக்கிறோம் மற்றவங்களுக்கு, ஆனா இயேசுவை கொடுக்கிறோமா? அப்போஸ்தல உபதேசம் எதை கற்றுக் கொடுக்குது? இயேசுவை கொடு. நீ 10 ரூபா பணத்தையோ 100 ரூபா பணத்தையோ ஒரு பொட்டன சாப்பாட்டையோ கொடுக்கறத விட நீ இயேசுவை கொடு. இயேசுவை அவன் பிடிச்சுக்கிட்டோம், அப்புறம் அவன் குதித்தி எலும்பு ஓட வைக்க இயேசுவால முடியும். அதனால வரைக்கும் பிச்சைக்காரனா இருந்தவன், அது வரைக்கும் ஆலயத்து வாசல சப்பானியா இருந்தவனுக்கு இயேசுவை கொடுத்தாங்க.
இயேசுவை கொடுத்த உடனே அவன் எலும்புனா, குதித்தான், ஸ்தோத்திரம் பண்ணா, தன் காரியத்தை தானே செய்யும்படி புறப்பட்டு போனான். ஆனா இன்றைக்கு யாரா கொடுக்குற அதிகமா? நமக்குள்ள இறக்க சுபாவம் இருக்கு, நமக்குள்ள மனதுருக்கிற சுபாவம் இருக்கு. பட் நமக்கு யார கொடுக்க விருப்பம் இல்ல? இயேசுவை கொடுக்க. இந்த வார்த்தையை தியானிக்கிறப்ப எனக்கே ஒரு 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 குத்துது வந்துச்சு. என்னன்னா, நானே இது வரைக்கும் என்ன பண்ணதில்ல, இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சதில்ல. தியானிக்கிறப்ப வார்த்தை வருது, நீ கேட்கிறவங்களுக்கு இறக்கப்படுறது சரி. ஒரு சின்ன பையனை பார்த்தோ, இல்ல ஸ்தோத்திரம் ஒரு ஒரு தாய்மார்களை பார்த்தோ, இல்ல தாத்தாவை பார்த்தோ, பாட்டியை பார்த்தோ, நீ இறக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ ஒரு சாப்பாடு போட்டணும் வாங்கி கொடுக்குற சரி. ஆனா நீ அவங்களுக்கு என்னைக்காவது என்னைய பத்தி சொல்லியிருக்கியா? பேதுருவிட்ட நான் உனக்கு என்ன, பேதுரு கிட்ட நான் என்ன உபதேசத்தை கற்றுக் கொடுக்க சொன்னேன்? காசு கொடுக்காத, இயேசுவை கொடு. நீ இயேசுவை கொடுத்து பாரு, எல்லாமே உனக்கு தானா கிடைக்கும் அப்படின்னு. உபதேசத்துல சத்தியத்தை சொல்றதுல நம்ம எவ்வளவா பின்வாங்கி போயிருக்கோங்கிறத இந்த ஒரு வார்த்தையை தியானிக்கிறப்ப எனக்கு ஸ்தோத்திரம் வேற ஒரு ஒரு சிந்தையை ஆண்டவர் நடத்தி கொண்டு போனார். இல்ல, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், எப்படியாவது. ஏன்னா ஸ்தோத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாரு, எந்த வழியிலாவது சத்தியத்தை சொன்னா போதும். அது டீ வாங்கி கொடுத்தும் சொல்லலாம், சாப்பாடு வாங்கி கொடுத்தும் சொல்லலாம், இல்ல தான தர்மம் பண்ணியும் சொல்லலாம். தானம் தர்மம் பண்றது பிரச்சனை இல்ல, அதோட சேர்த்து இயேசுவையும் என்ன பண்ணணும், சொல்லணும். இப்ப பேதுரு இயேசுவை சொன்னதுக்கு அப்புறமா சப்பானி ஏந்து எழும்புறான், சப்பானி நடக்கிறான். அவனை பார்த்து எல்லோரும் இது எப்படி நடந்ததுன்னு கேக்குறாங்க. அப்பதான் பேதுரு இந்த வார்த்தையை சொல்றாரு. அப்போஸ்தலர் 3:14 நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத இயேசுதான் இவனுக்கு என்ன பண்ணாரு, அற்புதம் செஞ்சாரு. உன் இருதயம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்பல, ஆனா இவன் இருதயம் இயேசுவை ஏற்றுக்கொண்டுச்சு. எந்த இருதயம் இயேசுவை ஏற்றுக்குதோ, எந்த இருதயம் இயேசுவை அறிக்கை பண்ணுதோ, எந்த இருதயம் இயேசுவை முழு மனசோட நம்புதோ, அந்த இருதயத்துக்கு அற்புதம் அடையாளம் நிச்சயம் நடக்கும். வழியில எத்தனையோ பேர் போகட்டும், ஆனா ஏற்றுக்கொள்கிற இருதயம், உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிற இருதயம். அங்க பேதுரு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ள ரெடியா? நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கியா? உயிர் தெழுந்த இயேசுவ, உனக்காக மரித்த இயேசுவ, உனக்காக ரத்த சிந்தனை இயேசுவ, உனக்காக பாடுபட்ட இயேசுவ, உனக்கு மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்த இயேசுவ, பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்த இயேசுவ ஏற்றுக்கொள்ள உன் இருதயம் ஆயத்தமானு கேட்கும் பொழுது அவன் இருதயம் ஆயத்தப்பட்டிருந்தபடினால் அந்த நேரத்தில் அற்புதத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு, செஞ்சாரு. அதனால அற்புதத்துக்காக ஜெபிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அற்புதத்துக்காக ஜெபிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், வியாதி சுகமாக ஜெபிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா எல்லாவற்றுக்கும் மேல அவன் இருதயத்துக்குள் எப்படியாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ள வைக்கத்தக்க வார்த்தை என்ன பண்ணிருங்க, போட்டுருங்க. இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இயேசுவே என்னை விடுவியும், இயேசுவே என்னை உயிர்ப்பியும் அந்த வார்த்தையை சொன்ன மறுகணம் விடுதலை நடந்தது. அப்ப இன்றைக்கு அநேகருக்கு யாரை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்ல, இயேசுவை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்ல. அநேக ரட்சிக்கப்பட்ட சபை விசுவாசிகளுக்கு யாரை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இயேசுவே பிரத்யட்சமா வந்து நின்னாலும் ஏற்றுக்கொள்ள யாரு சொல்லணும் இவர்தான் இயேசுன்னு? அந்த சதுசேயர் வந்து என்ன பண்ணணும், சொல்லணும் இவர்தான் இயேசு, இவர்தான் மேசியான்னு யாரு சொல்லணும்? அந்த பரிசேயர் வந்து சொல்லணும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பரிசேயர் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, வர வேண்டியதா இருக்கு. பரிசேயர் வந்தா உங்களுக்குள்ள என்ன இருக்காது, தேவையானதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, பரபாசை தான் ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கும் சொல்றேன், பரிசேயர் சதுசேயருடைய வார்த்தையை கேட்டு இவங்க சொன்னதுதான் உண்மை, இவங்க நடத்துற பாதை தான் உண்மைன்னீங்கன்னா அவங்க உங்களை பரபாசுக்கு நேராதான் நடத்துவாங்க. இயேசு கிறிஸ்துக்கு நேரம் என்ன பண்ண மாட்டாங்க, நடத்த மாட்டாங்க. அதனாலதான் பேதுரு வந்து சொன்னாரு, நீ பரபாசை கேட்ட, நீ கேட்காத ஒருத்தர் உனக்கு உதவி செய்ய வந்திருக்காரு, அவர் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு. அப்ப பேதுருடைய உபதேசம் என்ன, தீமையானவைகளை ஏற்றுக்கொண்ட இருதயத்துக்குள்ள நன்மையானதை ஏற்றுக்கொள்ள வைப்பது. முதலாவது குற்ற உணர்வு என்ன பண்ணாரு, கொடுத்தாரு, நான் செஞ்சது தப்புன்ற உணர்வடைய வச்சாரு. இரண்டாவது உயிர்த்தெழுதல் சத்தியத்தை விதைச்சாரு. யாரு உயிர்த்தெழுந்த அந்த உலகத்துல அப்படின்னு,
மூன்றாவது காரியம் அவர் செஞ்சது, தீமையானதை ஏற்றுக்கொள்கிற இருதயத்துக்குள்ள நீ தீமையை ஏற்றுக்கொள்ளாத, நன்மையை ஏற்றுக்கொள்ளு. நீ தீமையை ஏற்றுக்கொள்ளாத, நன்மையை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி அங்க கொடுக்கிறார். அதே 3:17 முதல் 20 வசனத்துல பார்க்கிறப்ப, சகோதரரே, நீங்கள் உங்கள் ஆதி காரியங்களையும் அறியாமலேயே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். இதை நீங்க எப்படி செஞ்சீங்களா? உங்க அறியாமையினால. இன்றைக்கு அநேகருக்கு என்ன இருக்கு? அறியாமை. என்ன இருக்கு? அறியாமை. அவங்க இருதயத்துல அந்த காரியம் நினைச்சிருக்க மாட்டாங்க, ஆனா அறியாமையில செஞ்சிருவாங்க. இன்றைக்கு அநேகருடைய இருதயம் அறியாமையில தான் தவறு செஞ்சு கிடக்கு. அதனாலதான் ஸ்தோத்திரம் பேதுரு சொல்றாரு, நீ அறியாமையில செஞ்சது எனக்கு தெரியும்பா. ஸ்தோத்திரம். அடுத்து 18-19 வசனத்தை வாசிங்களேன். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளால் ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அங்க என்ன சொல்றாரு? நீ அறியாமையில செஞ்சதெல்லாம் சரிதான், ஆனா இப்ப நீ என்ன பண்ணணும்? குணப்படணும். ஆதி சபையை எப்படி தேற்றினார் பவுலு? பேதுரு அறியாமையில இருந்து. என்ன அறியாமை? பரிசேயர் தான் உண்மை, சதுசேயர் தான் உண்மை, அவங்க தான் உண்மை, அவங்க காண்பிக்கிற வழிதான் உண்மைன்னு சொல்லி கண்மூடித்தனமான நம்பிக்கையில இருந்தவங்க தான் ஆதி சபையில இருந்த விசுவாசிகள். ஆதி சபையில இருந்த விசுவாசிகள் யாரு? கண்மூடித்தனமான நம்பிக்கை யார் மேல? பரிசேயர் மேல, சதுசேயர் மேல. ஏன்னா அவங்க தானே அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் உலகத்தை கலக்கக்கூடிய சுத்திர ஆசாரிகள்னா அவங்க தான். ரோம சக்கரவர்த்திகளே அவங்க சொன்னா கேட்பாங்க. அதனால இவங்களுடைய கண்மூடித்தனமான நம்பிக்கை யார் மேல இருக்கு? மனுஷங்க மேல. அது அவங்களுக்கு அது அவங்களை அறியாமலேயே அந்த நம்பிக்கை அவங்க கிட்ட என்ன ஆகுது? பிறக்குது. அறியாமையினால வைத்த நம்பிக்கைய இன்றைக்கு நாம் தெளிவோட, இது மனுஷன் மேல வைக்கிற நம்பிக்கை அல்ல, இது மனுஷன் மேல வைக்கக்கூடியதான விசுவாசம் அல்ல, இது இயேசு கிறிஸ்துவின் மேல வைக்கணும், இது இயேசு மேல வைக்கணும்னு சொல்லி அவங்க தங்களுடைய அறியாமையிலிருந்து வெளியே வரும்படி பேதுரு அங்க உபதேசம் பண்ணாரு. இன்றைக்கு நாம் அநேகருக்கு போய் சத்தியம் சொல்றோம். எப்படிப்பட்ட சத்தியம் சொல்றோம்? இயேசு பாவத்தை போக்குவார்னு சொல்றோமா? இயேசுவனை பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டு போவார்னு சொல்றோமா? இயேசுவனுடையதான ஆத்துமாவை ரட்சிப்பார்னு சொல்றோமா? இயேசு உனக்குள்ள இருக்கிற பாவ கிரியைகளை கட்டவிழ்த்து உன்னைய பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வைப்பார்னு சொல்றோமா? இல்ல. பொருளாதார ஆசீர்வாதத்தை சுவிசேஷமா சொல்றோமா? காஸ்பல்ல சொல்றோமா? இல்ல ஆசீர்வாதங்களை சொல்றோமா? இன்றைக்கு சுவிசேஷம் எப்படி சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது? ஆசீர்வாதத்தின் உபதேசம். அதுக்கு பேர் செழிப்பின் உபதேசம். எதை சொல்றோம்? வந்தா உனக்கு இயேசுநாதர் எல்லாத்தையும் மாத்திருவாருன்னு சொல்றோமா? பூனம் புடவை கட்டிட்டு இருந்தா உனைய டெய்லி பட்டு புடவை கட்ட வைப்பார்னு சொல்றோமா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் உபதேசத்தின் பேர்ல? பேதுரு என்ன உபதேசம் சொன்னாரு? நான் உனக்கு காசு தரமாட்டேன், வெள்ளி தரமாட்டேன், பொண்ணு தரமாட்டேன், ஆனா என்கிட்ட இயேசு இருக்காரு, அதை அவர் உனக்கு நான் தரேன் அப்படின்னாரு. பேதுரு என்ன உபதேசம் பண்ணாரு? அங்க மனுஷனை பிரியப்படுத்தல, இயேசுவை பிரியப்படுத்தினாரு. தாவீதை பிரியப்படுத்தல. தாவீது மரித்தது உண்மைதான், ஆனா அவன் எழும்பல, ஆனா இயேசு எழும்பினாரு, உயிர்த்தெழுதல பிரசங்கம் பண்ணாரு. அங்க இயேசுவை புறக்கணித்த கூட்டத்துக்கு முன்பாக, நீ புறக்கணித்த இயேசுதாப்ப இப்ப அற்புதம் செய்யறாருன்னு புறக்கணிக்கப்பட்ட இயேசுவை அங்க பிரகடனப்படுத்தினாரு. அங்க பரிசேயனை பிரகடனப்படுத்தல, சதுசேயனை பிரகடனப்படுத்தல, இன்னொரு தேவ மனுஷனை அங்க பேதுரு பிரகடனப்படுத்தல. பேதுரு பிரகடனப்படுத்தின ஒரே ஒரு நபர் யாருன்னா, மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து மட்டுமே. அதனாலதான் அற்புத அடையாளம் நடக்குது. இன்னைக்கு சுவிசேஷம் சொல்றப்ப ஏன் அற்புதம் நடக்க மாட்டேங்குது? ஏன் அடையாளங்கள் நடக்க மாட்டேங்குது? நம்ம சுவிசேஷம் சொல்றது இல்ல, நம்ம ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். நன்மை வரும், நன்மை வரும், நன்மை வரும், நன்மை வரும்னா நன்மை எந்த வழியா வரும் அது தெரியணும்ல. நன்மை வரும்னு சொல்ல தெரிஞ்ச எனக்கு நன்மை எந்த வழியா வரும்னு சொல்ல தெரியணுமா தெரியக்கூடாதா?
கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு, உங்க வேலைய ஆசீர்வதிப்பான்னு சொல்ல தெரிஞ்ச எனக்கு என்னைக்கு எந்த வழியா எப்படின்னு சொல்ல தெரியுமா தெரியக்கூடாதா? அப்ப கண்ணை மூடிட்டு ஆசீர்வாதத்தை சொன்னாக்க என்ன பண்ணிடுறோம்? அதுதான் சத்தியம் நம்புறோம், அதுதான் உண்மையான உபதேசம் நம்புறோம். அதுவா உண்மையான உபதேசம்? பேதுரு சுகத்தை கொடுத்தாரா, இயேசுவை கொடுத்தாரா? இன்றைக்கு யார் எதை கொடுத்துட்டு இருக்கிறோம்? சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், அது உண்டாகட்டும், இது உண்டாகட்டும். எப்ப இயேசு உண்டாகன்னு சொன்னாலே மீதி எல்லாம் தன்னை போல என்ன ஆகும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் மீதியும் மீதி எல்லாம் வரிசையா வரும். மீதி எல்லாம் வரிசையா வரும். இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிற உபதேசங்களும், கற்றுக்கொண்ட உபதேசங்களும், சொல்லுகிற உபதேசங்களும் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், வாக்கு தத்தம், தேவைகள் சந்திக்கப்படும், நிந்தனைகள் மாற்றப்படும், கண்ணீர்கள் துடைக்கப்படும். இதெல்லாம் நடக்குமா நடக்காதா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாமே நடக்கும். ஆனா இயேசுங்கிற வார்த்தையை தவிர எல்லாத்தையும் சொல்றோம் பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் இயேசுவை அல்லாத உபதேசம், கள்ள உபதேசம். இயேசுவை அல்லாத உபதேசம் போலியான உபதேசம். பேதுரு சொன்னது என்னது? இயேசுவை நான் தரேன், ஏற்றுக்க நீ ரெடியா? இந்த 21 நாள் ஜெபத்துல கர்த்தர் உங்களை கண்ணீர் மாத்துவாரு, உங்களுக்கு அதை கொடுப்பார் இதை கொடுப்பார்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு, இயேசுவை ஏற்றுக்கொண்டா எல்லாத்தையும் கொடுப்பாருன்னு மட்டும் எனக்கு சொல்ல தெரியும். இயேசுவை ஏற்றுக்கொண்டா, இயேசுவுக்கு நேராக உன் இருதயம் திரும்பினா, இயேசுவுக்கு நேராக நீ மனம் திரும்பினா, இயேசுவுக்கு நேராக உன்னை ஒப்பு கொடுத்தனா, நீ நினைக்காத காரியம் நிச்சயம் நடக்கும். சப்பானிக்கு தெரியாது நான் எழும்பி நடப்பேன்னு. சப்பானிக்கு தெரியாது நான் இன்னைக்கு எழும்புவேன், குதிப்பேன், ஆலயத்துக்கு போவேன், நான் ஸ்தோத்திரம் பெரிய பெரிய நன்மை செய்வேன்னு. சப்பானிக்கு தெரியாது. ஆனா சப்பானிக்கு பேதுரு சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன? இயேசுவை ஏற்றுக்கும் இருதயம் ரெடியா? என்ன கேட்டாரு? இயேசுவை ஏற்றுக்க உன் இருதயம் ரெடியா? ரெடின்னு சொன்ன அடுத்த செகண்டு அவனுக்குள்ள ஒரு வல்லமை தொட்டுச்சு, அவன் காலை ஒரு வல்லமை தொட்டுச்சு, சூமின உருப்படி அவனுடையதான சரீரங்களா ஒரு வல்லமை தொட்டுச்சு. உடனே எழும்புனா, உடனே குதிச்சான், உடனே ஆராதிச்சான், உடனே சாட்சியா இருந்தான். அங்க ஒரு பிரசங்கத்தை பேதுரு போட்டாரு. அங்க ஒரு 5000 பேர் என்ன பண்ணாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க. ஸ்தோத்திரம். எதை ஏற்றுக்கொள்கிறோம்? இன்றைக்கு ஆதி சபையில இயேசுவை ஏற்றுக்கொள்ள இருதயம் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு இருக்கிற சபைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள இருதயம் இருக்கா? எனக்கு இயேசு வேண்டாம் பாஸ்டர், எனக்கு சுகம் கிடைச்சா போதும். எனக்கு இயேசு வேணாம் பாஸ்டர், அற்புதம் நடந்தா போதும். எனக்கு இயேசு வேணாம் பாஸ்டர், நான் நினைக்கிறதெல்லாம் நடந்தா போதும். ஃபர்ஸ்ட் இயேசு, நெக்ஸ்ட் தான் மத்ததெல்லாம். ஃபர்ஸ்ட் இயேசு. இன்னைக்கு அநேகர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நான் போன உடனே எல்லாமே எனக்கு இயேசு என்ன பண்ணிடுவார் மாத்தி? இல்ல. ஃபர்ஸ்ட் இருதயம் மாறணும். ஃபர்ஸ்ட் இருதயம் சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். ஃபர்ஸ்ட் இருதயம் உபதேசத்துக்கு கீழ்ப்படியணும். அப்புறம் தான் மத்ததெல்லாம். அப்புறம் தான் மத்ததெல்லாம். 38 வருட வியாதியஸ்தனை இயேசு என்ன சொல்லி சுகமாக்குனாரு? நான் உன்னையே குணமாக்க நீ நம்புறியா? ஆனா அவர் என்ன சொன்னாரு? அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சதுசேயருடைய ஆலோசனை, பரிசேயருடைய ஆலோசனை. கோலங்கலங்கும் நான் குதிப்பேன், கோலங்கலங்கும் நான் குதிப்பேன். இயேசு சொல்றாரு, டே கோலத்துல எவனும் குதிக்க மாட்டான்டா, அற்புதம் செய்யற நானே வந்திருக்கிறேன்னு ஏத்துக்க ரெடியா? ஆனா இருதயம் என்ன இல்ல ஏத்துக்க? இயேசுவை ஏற்றுக்க ரெடியா இல்ல, ஆனா அற்புதத்தை மட்டும் ஏற்றுக்க ரெடியா இருக்கு. இது எப்படி நடக்கும்? அங்க அந்த 38 வியாதியஸ்தனுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்ல, ஆனா அவன் இருதயம் எதை விரும்புது? அற்புதம், விடுதலை, சுகம். அது கொடுத்தா எனக்கு போதும், இயேசு எனக்கு வேணாம். ஆனா இயேசு சொன்னாரு, நான் கிடைச்சாதான் உனக்கு மீதியெல்லாம் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் நானு, எனக்கு பின்பாக தான் எல்லாமே என்ன பண்ணுது? உனக்கு வெயிட் பண்ணுது. அதே ஸ்தோத்திரம் விஷயம் தான் எங்க நடக்குது? சப்பானி விஷயத்துல நடக்குது. ஃபர்ஸ்ட் இயேசு, நெக்ஸ்ட் தான் எல்லாமே. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் இயேசு, மத்தது அதுக்கு அப்புறம் தான். என் இருதயம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னா, என் இருதயம் இயேசுவை முழு மனசோட நம்புனா, பரிசேயர் சதுசேயர் சொல்லி கொடுத்த எல்லாம் தூக்கி எறிங்க. உலகத்துல இருந்து கற்றுக்கொண்ட உபதேசமா இருக்கட்டும், இல்ல சோதனை யூடியூப்ல பார்த்த உபதேசமா இருக்கட்டும், எல்லாத்தையும் தூக்கி எறிங்க. ஒரே ஒரு உபதேசம், இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கார், அவரை மாத்திரம் உறுதியா பற்றி கொள்ளுங்க. மீதி எல்லாம் தன்னை போல இயேசு கொடுப்பார். ஏன்னா அதிகமா
நான் கற்றுக்கொண்ட விஷயத்தை தான் நான் சொல்லுவேன். என்ன கற்றுக்கொள்கிறதுனா, ஒவ்வொருவருக்கான அனுபவத்தை ஆவியானவர் அவங்க இருதயத்துல தான் கொடுப்பார். ஒவ்வொருவருக்கான ஒரு வழி நடத்துதல அவங்க இதயத்துல தான் ஆண்டவர் கொடுப்பாரு. உங்களை நடத்த சொல்லும்படியான ஒரு தோன்றுதலை எனக்கு என்ன பண்ண மாட்டாரு, கொடுக்கவே மாட்டார். ஏன்னா ஸ்தோத்திரம், பவுலையும் பர்னபாவையும் இந்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள்னு யார்கிட்ட சொன்னாரு? அப்போஸ்தலர்கிட்ட சொன்னாரு. ஆனா ஸ்தோத்திரம், பவுல் கிட்ட தனிப்பட்ட விதத்துல ஆண்டவர் பேசுறாரு, நீ எங்க தான் போகணும், புறஜாதிகள் மத்தியில தான் போகணும் அப்படின்னு. ஆனா பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஒரு வாக்குவாதம் வருது. பர்னபா பிரிஞ்சு போறாரு. ஆனா பவுல் எங்க தான் போறாரு? இயேசு எந்த ஊழியத்துக்காக அனுப்புனாரோ அந்த ஊழியத்தை செய்யும்படி தான் போனார். அப்ப எதின்படி நம்ம நடக்கணும்? இயேசு கிறிஸ்து எனக்கு எதை சொல்லி அனுப்புனாரோ அதை நான் செய்யறதற்கு என் இருதயம் முழு மனசோட போகும். அப்படின்னா நான் போகிற இடத்துல எனக்கு நிச்சயமா என்ன இருக்கு? வெற்றி இருக்கு. நான் தோல்வி என்ன பண்ண மாட்டேன், அடையவே மாட்டேன். ஏன்னா என்னை அனுப்புனது இயேசு. என்னை அனுப்புனது இயேசு. இயேசு அனுப்புறபடியினால் என் பாதையில் ஜெயம் மட்டும்தான். ஆனா பர்னபா போன பாதையில ஜெயத்தை பார்க்க முடியல. ஆனா பவுல் போன பாதையில ஜெயம் நிச்சயம். காரணம், அந்த பாதை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த பாதை யார் ஏற்படுத்தி கொடுத்தது? இயேசு கிறிஸ்து. அப்ப உபதேசத்தை யாருக்கு சொல்றாரு பேதுரு? ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் இருக்கிறவங்களுக்கு. இன்றைக்கு உபதேசம் வெளியில இருக்கிறவங்களுக்கு இல்ல, சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தேவைப்படுது. ஏன்னா அவங்க யூதர்கள். பேதுரு பிரசங்கம் பண்ண அத்தனை பேர் யாரு? யூதர்கள். பேதுரு மனம் திரும்ப சொன்னவங்க யாரு? யூதர்கள். பேதுரு இயேசுவை குறித்து சொன்னவங்க யாரு? யூதர்கள். பேதுரு நீங்க ஏற்றுக்கொள்ளாத இயேசுவை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னாரு. அது யார்கிட்ட? யூதர்கள் கிட்ட. இப்ப ஃபர்ஸ்ட் யாருக்கு தேவைப்படுது? யூதேயாவுக்கு. ஃபர்ஸ்ட் யாருக்கு தேவைப்படுது? யூதேயாவுக்கு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்வாரு, நீங்க முதலாவது எங்க போங்க? யூதேயாவுல இருங்க. ஃபர்ஸ்ட் யூதேயாவுக்குள்ள இருங்க. அப்புறம் எங்க போலாம்? சமாரியாக்கு போலாம். அப்புறம் உலகம் முழுவதும் என்ன பண்ணலாம்? போகலாம். ஃபர்ஸ்ட் உபதேசம் எங்க சொல்லணும்? சபைக்குள் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட உபதேசத்தை நீங்க சரியா கற்றுக் கொடுங்க. உபதேசத்துல ஒருத்தர் தவறாரா, நீங்க கண்டித்து உணர்த்துங்க. அதுக்கு அதிகாரம் இருக்குல்ல. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள்னு சொல்றோம்ல, ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருங்கன்னு சொல்றோம்ல, ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையா இருங்கன்னு சொல்றோம்ல. அப்ப ஒருவரை ஒருவர் கண்டித்து உணர்த்த அதிகாரம் இருக்கா இல்லையா? ஒருவர் தவறான பாதையில போறப்ப கண்டித்து உணர்த்த முடியுமா முடியாதா? அப்ப உபதேசமால எங்க சொல்லணும்? என்னோடு இருக்கிற என் சபையில் நான் ஆராதிக்கும் பொழுது என்னோடு சேர்ந்து ஆராதிக்கிற, நான் யூத் கேம்ப் போறப்ப என் கூட வர, என்னோடு சேர்ந்து ஜபத்துக்கு வரவன் வழி மாறி போகும் பொழுது அவனுக்கு தானா முதல்ல உபதேசம் பண்ணணும், அவனுக்கு தானா ஃபர்ஸ்ட் ஊழியம் பண்ணணும். அதனாலதான் பேதுருவை ஃபர்ஸ்ட் எங்க ஊழியம் பண்ண வச்சாரு? இயேசு வாழ்ந்த அதே பட்டணத்துல, பேதுருவோடு வாழ்ந்த அதே ஜனங்கள் மத்தியில பேதுரு ஆண்டவர் என்ன பண்ண வச்சாரு? ஊழியம் பண்ண வச்சாரு. உபதேசம் பண்ண வச்சாரு, சுவிசேஷம் சொல்ல வச்சாரு. ஃபர்ஸ்ட் உள்நாட்டுல ஊழியம் செய்வோம். ஃபர்ஸ்ட் சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு உபதேசம் பண்ணுவோம். இன்றைக்கு ஸ்தோத்திரம், இன்றைக்கு மற்றவங்க விசுவாசம் விட்டு விலகி போறாங்கன்னாக்க, விசுவாசத்துல இருக்கிறவங்கள சொல்றேன் நானு, இல்லாதவங்கள இல்ல. விசுவாசத்துல இருக்கிறவங்க, சத்தியத்தை அறிஞ்சவங்க, இன்னொரு விசுவாசி சத்தியத்தை விட்டு வழி விலகி போகிறான்னு தெரிஞ்சாலும் போய் தடுத்து நிறுத்துறது கிடையாது. போயிட்டு எப்பா நீ போற பாதை சரியில்லைன்னு சொல்றதுக்கு என்ன இல்ல. இந்த விசுவாசி வெளியில போய் சுவிசேஷம் சொல்லி யாரை ரட்சிப்பு நடத்த போகுது? கூட பிறந்த அந்த அந்த ஒரே ரத்தத்துக்குள் ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரனையே திருத்த முடியலனா, ஒரு சகோதரனுக்கே புத்தி சொல்ல முடியலனா, வெளியில யாருக்கு சுவிசேஷம் சொல்லி யாரை ஞானஸ்நானம் எடுக்க வச்சு யாரை பரலோகத்துக்கு கூட்டு போக போறோம்? அதனாலதான் பேதுருவன் இல்ல, முதல் ஊழியத்தை எங்க செய்ய வச்சாரு? யூதேயா பட்டணத்துக்குள்ள மட்டும்தான் செய்ய வச்சாரு. ஃபர்ஸ்ட் உபதேசம் எங்க? நான் இருக்கிற சபைக்குள்ள, என்னோடு இருக்கிற சகோதரிகளை, சகோதரனை, புதிதாய் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ரட்சிப்பை விட்டு வழி விலகி போயிருக்கலாம்,
வேறொரு காரியத்தை பின்பற்றி கொண்டிருக்கலாம், வேறொரு நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கலாம். அது உங்களுக்கு தெரிய வருதா? கடிந்து கொண்டு புத்தி சொல்லுங்க, தப்பே இல்லை. கிறிஸ்துவின் நிமித்தம் யாரை வேணா கடிந்து கொள்ளுங்க. உபதேசத்துக்காக, சத்தியத்துக்காக, சுவிசேஷத்துக்காக யாரை வேணா கடிந்து கொள்ளுங்க, தப்பே இல்லை. ஆனா சுயத்தின்படி யாரையும் என்ன பண்ணக்கூடாது, கடிந்து கொள்ளக்கூடாது. கிறிஸ்துவின் நிமித்தம் யாரை வேணா கடிந்து கொள்ளுங்க. கடிந்து கொண்டு புத்தி சொல்லுங்க. ஒரு முறை, 2 முறை, 4-5 முறை சொல்லுங்க. ஏன்னா அந்த ஆத்மா தேவ பார்வையில விலையேற பெற்றது. அதனாலதான் இயேசு வேண்டாம், பரபாஸ் தான் வேணும்னு சொன்ன அதே ஜனங்கள் மத்தியில பேதுருவை இயேசு ஊழியம் செய்ய வச்சாரு, உபதேசம் பண்ண வச்சாரு. எது உபதேசம்? என்னோடு இருக்கிறவன் ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்படணும். என் சபையில் இருக்கிறவங்க, என் சபையில் இருக்கிற மற்ற குடும்பத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும். ஆனா நம்ம ஜெபிக்கிறது எப்படி தெரியுமா? இங்க எல்லா ஊழியமும் செஞ்சு முடிச்ச மாதிரி கிளம்பிடுவோம், மேல எங்க போயிருவோம்? மேல போயிருவோம். வேதமே சொல்லுது ஃபர்ஸ்ட் யூதேயாவுல ஊழியம் பண்ணு. கொடுக்கப்பட்ட சபையில, கொடுக்கப்பட்ட ஆத்மாக்கள் மத்தியில, கொடுக்கப்பட்ட விசுவாசிகள் மத்தியில ஃபர்ஸ்ட் ஊழியம் பண்ணு. உன்னோடு கூட சேர்ந்து ரட்சிக்கப்பட்டவன் கூட ஊழியம் பண்ணு. உன்னோடு கூட சேர்ந்து உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஊழியம் பண்ணு. குடும்பத்துல இருக்கிறவனுக்கு ஊழியம் பண்ணாம கிளம்பி வேற யாருக்கு ஊழியம் பண்ணி என்னத்தை செஞ்சு பரலோக ராஜ்யத்துல சாதிக்க போறோம்? அததான் பேதுருவுகிட்ட இயேசு கற்றுக் கொடுத்தது. என் குடும்பத்துல இருக்கிறவன் வழிமாறி போறப்ப கண்டிக்க முடியாதன்னா மற்றவங்களை கண்டித்து நான் என்ன பண்ண போறேன்? உபதேசத்துல உறுதியா இருக்கிறவங்களால மட்டும்தான் கூட இருக்கிற யூதேயா ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியும். இந்த பகுதியை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும்னா இந்த பகுதியில் இருக்கிற நாம உபதேசத்துல உறுதியா நிக்கணும். நின்னா மட்டும்தான் சாதிக்க முடியும். நான் உபதேசத்தையும் கேட்பேன், சதுசேயர் பேச்சையும் கேட்பேன், நான் இயேசுநாதர் பேச்சையும் கேட்பேன், பரிசேயன் பேச்சையும் கேட்பேன், நான் இயேசுநாதர் பேச்சையும் கேட்பேன், ஆலோசனைக்காரனுடைய பேச்சையும் கேட்பேன். அப்ப ரட்சிப்பு நடக்காது, வல்லமை வெளிப்படாது, எதுவுமே நடக்காது. கடைசி வரைக்கும் அந்த ஸ்தோத்திரம் முளைக்காத விதை நல்ல வீசிட்டு அது முளைக்கும்னு எதிர்பார்க்கிறோம் பாத்தீங்களா, அது போல மாறிடும். அப்ப ஸ்தோத்திரம் முதலாவது உபதேசம் யாருக்கு வேணும்? எனக்கு வேணும். என்ன உபதேசம்? என்னோடு இருக்கிறவன் ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்படணும், என் குடும்பத்தில் இருக்கவங்க ரட்சிக்கப்படணும். கொஞ்சம் வழி மாறுறாங்களா, கரெக்ட் பண்ணுங்க, தப்பே இல்லை, சரிப்படுத்துங்க. அதை கடிந்துதான் சொல்லணுமா, கடிந்து சொல்லுங்க, தப்பே இல்லை. கோச்சுக்கிட்டா கோச்சுக்கிட்டு, யாருக்கு வேணான்னா. ஃபர்ஸ்ட் உபதேசம் எங்க? உள்ள. ஃபர்ஸ்ட் உபதேசம் உள்ள. ரெண்டாவது உபதேசம் தான் ரட்சிக்கப்படாத புறஜாதிகர் மத்தியில. ரட்சிக்கப்படாத புறஜாதிகள் மத்தியில கர்த்தருக்கு சித்தமானா நான் அதை வர நாட்கள் என்ன பண்றேன், நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். ஆனா அதோடு சேர்ந்து ஒரு சில காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு நான் வேகமா பிரசங்கத்தை முடிக்கிற நேரம் கடந்ததுனால ஸ்தோத்திரம். இந்த உபதேசம் சொல்லுவத, ஊழியம் செய்வத தடுத்து நிறுத்த ஒரு கூட்டம் இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமா. சபையில ஊழியம் செய்யறதுக்கே இன்னைக்கு பல பேத்துக்கு என்ன இல்லை, முடியல. அதாவது வாஞ்சை இருந்தும் தடை பண்றாங்க பாத்தீங்களா, அவங்கள சொல்றேன். ஊழியம் பண்ண ஆசை இருக்கு, ஆனா ஏன் போய் பண்ணிக்கிட்டுன்னு தடை பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. ஊழியம் வெளியே பண்ண ஆசை இருக்கு, உபதேசம் பண்ண ஆசை இருக்கு, சுவிசேஷம் சொல்ல ஆசை இருக்கு, ஆனா தடை பண்ற ஒரு கூட்டம் என்ன பண்ணுது இருக்கு. சரி, இதெல்லாம் விடுங்க. நான் சரியான சத்தியத்தை கேட்டு, நான் வேதத்தை படிச்சு, வேதத்தை தியானிச்சு, எனக்குள்ள நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், அந்த சாரத்தை உரிந்து கொள்ளணும் நான் நினைக்கிறேன். ஆனா என் இருதயத்துல எனக்கு தடையாகுது. ஸ்தோத்திரம். ஒரு 3 காரியத்தை நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, உபதேசத்துக்கு விரோதமா தடைகள் உண்டாக்கப்படும். உபதேசத்துக்கு விரோதமா, சத்தியத்துக்கு விரோதமா ஃபர்ஸ்ட் தடை தான் உண்டாகும். அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் அதன் 18வது வசனத்தை நம்ம பார்க்கிறப்ப, அப்போஸ்தலர் 4:18,
அங்க பார்க்கும்போது சொல்லப்படுகிறது, அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களை கட்டளையிட்டார்கள். அப்படியே 5:28 பார்க்கிறப்ப அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ண கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமே உங்கள் போதகத்தால் நிரப்பி அந்த மனுஷருடைய இரத்த பலியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று சொன்னது யாரு சொன்னது? பேதுரு என்ன பண்றாரு? சொல்லி தெரிகிறார். இப்ப பேதுரு ஊழியம் பண்றதை யாரு தடுக்கிறா? சதுசேயர்களும் பரிசேயர்களும். யார ஏவி விட்டு நடக்கிறாங்க? ஆலோசனை சங்கத்தாரையும் கூப்பிட்டுக்கிட்டு. இவங்க பிரசங்கம் பண்றத பார்த்தா, இவங்க அற்புதம் அடையாளம் பண்றத பார்த்தா, இவங்க இரத்த பலி நம்ம மேல கடைசியில் என்ன பண்ணிரும்? வர வச்சிருவாங்க. நம்மளாலதான் இன்றைக்கு இயேசு செத்தாருன்ற உண்மை என்ன ஆயிரும்? வெளியே வந்துரும்னு அதை மறைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? தடை பண்றாங்க. எதுக்கு தடை பண்றாங்க? உண்மை வெளியில வந்துடக்கூடாதுன்னு. என்ன உண்மை? பரிசேயரும் சதுசேயரும் ஆலோசனை சங்கத்தாரும் சேர்ந்துதான் இயேசுவை கொலை செய்தாங்க. இது இவங்களுக்குள் இருந்ததான ஒரு மூர்க்க வெறியே தவிர இயேசுவுக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. இயேசுவுக்கும் சீஷர்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. பரிசேயனுக்கும் அப்போஸ்தலருக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. முழுக்க முழுக்க ஒருவனுடைய தனிப்பட்ட விருப்பத்தின்படிதான் இயேசு அன்றைக்கு என்ன பண்ணப்பட்டாரு? சிலுவையில் அறையப்பட்டார்ன்ற உண்மை யாருக்கு வந்துரும்? மற்ற யூத ஜனங்களுக்கு வெளியே வந்துருச்சுனாக்க அப்ப மேசியாதான் சுத்தர இயேசு கிறிஸ்துங்கிற உண்மையை தெரிஞ்சுக்குவாங்கன்றதுக்காண்டி இன்றைக்கு சத்ருவானவன் தடை பண்ணி கொண்டு இருக்கிறான். இன்றைக்கு இயேசுவை ஏன் வெளியில சொல்ல முடியல? உபதேசம் ஏன் சொல்ல முடியல? என்ன தடை வந்துருது? உண்மை வெளியே வந்துருங்கிறது. என்ன வெளியே வந்துருங்கிறது? உண்மை வெளியே வந்துருங்கிறது. ஏன்னா கர்மேல் பர்வதத்துல உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு எலியா ஒருத்தர் என்ன பண்ணாரு? இருந்தாரு. 850 பேர் சேர்ந்து உண்மையை வெளிக்கொண்டு வர முடியல. ஆனா எலியா ஒருவர் என்ன பண்ணாரு? உண்மையை வெளியே கொண்டு வந்தாரு. அந்த உண்மை வெளியே வந்துடக்கூடாதுன்றதுக்காண்டிதான் 850 பேரை வச்சு அன்னைக்கு எசபேல் என்ன பண்ணாங்க? தன் காரியத்தை செயல்படுத்தி கொண்டு வந்தாங்க. இன்றைக்கும் சத்ருவானவன் அநேக காரியத்தை ஜனங்கள் புரிந்து கொள்ள கூடாது சொல்லியே தடை பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த தடை எப்படி வருதுன்னா கொலை மிரட்டல். இந்த தடை எப்படி வருதுன்னா கொலை மிரட்டல். எப்படி கொலை மிரட்டல் கொடுக்குறாங்கன்னா, யாக்கோபை கொன்னது போல என்ன பண்ணிடுவேன்? உன்னைய கொன்றுவேன். ஸ்தேவானை கொன்னது போல என்ன பண்ணிடுவேன்? உன்னைய கொன்றுவேன். கொலை மிரட்டல் எப்படி வருது? கொலை மிரட்டல். ஆனா இன்றைக்கு உபதேசம் பண்ண வேண்டிய, சத்தியத்தை சொல்ல வேண்டிய நம் இருதயம் எதுல இருக்கு? பயத்தில். நம் இருதயம் எதுல இருக்கு? பயத்தில். அதனாலதான் பேதுருவுக்கு இயேசுநாதர் சொன்னாரு, உன் இருதயம் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். உன் இருதயம் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? அங்க அவர்களுக்கு முன்பாக அவர்களை விடுதலையாக்கி கொண்டு போய் நடத்தினார். அப்ப தடை பண்ணக்கூடியவன் உண்டாகத்தான் செய்வான். தடைகள் உண்டாகும். காரணம் உண்மையை நீங்க புரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காண்டி. யார் உண்மையை புரிஞ்சுக்க கூடாதுன்னு? நான் உண்மையை புரிஞ்சுக்க கூடாதுன்னு. அநேக நேரத்துல நீங்க வேதத்தை வாசிப்பீங்க, ஆனா அந்த சத்தியத்தை உங்க இருதயம் ஏற்றுக்கொள்ள முடியாம தவிக்கும். பார்த்திருக்கீங்களா? என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? பைபிள் வாசிப்பீங்க, ஒரு சத்தியத்தை வாசிப்பீங்க. அந்த சத்தியத்தை வாசிக்கிறப்பே ஐயோ நான் இப்படி இல்லையே, நான் இப்படி வாழணுமேனு ஒரு இருதயத்துல ஒரு ஏக்கம் வரும் பொழுது அடுத்த பக்கம் ஒரு அம்பு வந்து நிற்கும். நீ ஏன் அப்படி யோசிக்கிற? அது உன்னால முடியாது. தடையை உண்டு பண்ணுகிறவன் யாரு? சத்ரு. என்ன தடையை உண்டு பண்ணுவான்? உன்னால வாழ முடியாது, உன்னால சத்தியத்துல நிக்க முடியாது, உன்னால சத்தியத்தின் பக்கமா வாழ முடியாதுங்கிறதான முடியாது முடியாது முடியாதுங்கிற எண்ணத்தை கொடுக்கிறவன் தான் சத்ரு. ஆனா அவர்களை கொலை செய்தாலும், அவர்களுடையதான தலை அவருடையதான சரீரத்துல இல்லாம போனாலும், சேவான கல்லெறிந்து கொன்னாலும், பேதுருவாகிய ஒன்ன என்ன பண்ண முடியாது? ஒருத்தனும் கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேதுருவை என்ன பண்ணாரு? ஊழியம் பண்ண அனுப்புனாரு. அப்ப ஃபர்ஸ்ட் தடைகள் வரும், ஊழியம் பண்ண ரெடியா இருக்கணும். எத்தனை பேர் உபதேசம் சொல்ல ரெடியா இருக்கிறீங்க? திட்டுவாங்க தான், கண்ட மணிக்கு திட்டுவாங்க தான். ஆனா சொல்ல ரெடியா இருந்தா
திட்டுறவன் இருதயத்தை செவியை கேட்கும்படி கர்த்தர் மாற்றுவார். சொல்ல ரெடியா இருந்தா எந்த இருதயம் திட்டும் நினைச்சீங்களோ, எந்த வாயிலிருந்து அவதூறான வார்த்தை உங்க செவிகளுக்கு கேட்க வரும் நினைச்சீங்களோ, அந்த நபரை, அந்த இருதயத்தை, அந்த வாயை இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சொல்ல வைக்க என் கர்த்தரால் கூடும். காரணம், செய்ய நான் ரெடியா இருக்கும் பொழுது. உபதேசத்தை சொல்ல நான் ரெடியா இருப்பேன்னு சொன்னா, தடை வந்தாலும் சொல்ல நான் ரெடின்னா, தடை உண்டு பண்ணுகிற சத்ருவை ரட்சிப்புக்கு நேராய் நடத்த கர்த்தர் போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. தடை வரும், ஆனா சத்தியத்தை சொல்லுங்க. இரண்டாவது, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தின் 18வது வசனத்தை வாசிங்களேன். அப்போஸ்தலர் 8:18. ம் 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 ஸ்தோத்திரம். விலைக்கு வாங்குவதற்கு அநேகர் என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. விலைக்கு வாங்க, விலைக்கு வாங்கல்ல, விலைக்கு வாங்க. என்ன விலைக்கு? நீ இப்படி அழகா சத்தியம் சொல்றியே, நீ என் கூட வந்துரு. நீ இவ்வளவு அழகா பாட்டு பாரு, நீ என் கூட வந்துரு. நீ இவ்வளவு அழகா ஊழியம் பண்றிய, நீ என் கூட வந்துரு. நான் உனக்கு வேண்டியபடியெல்லாம் என்ன பண்றேன்? செய்யறேன். உனக்கு வேண்டிய பணத்தை நான் கொடுக்குறேன், உனக்கு வேண்டிய அரிசியை நான் வாங்கி கொடுக்குறேன், உன் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமானை நான் வாங்கி கொடுக்குறேன், உனக்கு ஒரு வாரம் தேவையான காய்கறியை வாங்கி கொடுக்குறேன். யாரு விலைக்கு வாங்குறது? யாரு? தேவன் கொடுத்ததான சுவிசேஷ பாரத்தை, தேவன் கொடுத்ததான வல்லமைகளை இன்றைக்கு அநேகர் என்ன பண்றாங்க? அவர்களுக்கு சாதகமா வந்து நாம ஊழியம் செய்யும்படிக்கு நம்மள விலை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம என்ன பண்றோம்? கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு அரிசி கொண்டு வந்து வீட்டுல கொடுத்தாரு, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு காய்கறியை வாங்கி வந்து கொடுத்தாரு, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு அது செஞ்சாரு இதை செஞ்சாருன்றோம். பட் அவன் உன்னை விலை பேசிக்கிட்டு இருக்கான். என்னல்ல, அல்லேலூயா. என்ன தெரியல? அவன் என்னைய விலை பேசுறான்னு தெரியல. ஆனா அது யாருக்கு தெரிஞ்சிச்சு? பவுலுக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு, பேதுருவுக்கு தெளிவா. ஊழியம் செய்யக்கூடியதான அப்போஸ்தலர்கள் தெளிவா பாக்குறாங்க. என்ன பாக்குறாங்க? இவன் என்னை விலைக்கு வாங்கும்படி வந்து நிக்கிறான்னு சொல்லி அவர்களை பார்த்து அப்பாலே போன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? விரட்டி அடிக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு என்னுடைய திறமைய பார்த்து, எதை பார்த்து? நான் வேதம் வாசிக்கிறத பார்த்து, நான் ஜெபிக்கிறத பார்த்து, நான் பாட்டு படிக்கிறத பார்த்து, நான் பிரசங்கத்தை பண்றத பார்த்து அநேகர் என் கூட வான்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்கும் அந்த பாதை நன்மையாதான் தோன்றும். ஆனா அது முடிவிலே உங்களை வேற விதத்துல கொண்டு போய் நிப்பாட்டும். அதனாலதான் ஆரம்பத்திலே சோத்திரம் பேதுரு அதை பார்த்து, இல்ல இல்ல இது எனக்கு ஒத்து வராது, நீ பணத்துக்கு என்னை விலை பேசாத, என்னை பணத்துக்கு என்ன பண்ணாத, விலை பேசாத. இன்றைக்கு அநேக இடங்கள்ல பொருளை கொடுத்து இதுதான் சத்தியம்னு சொல்றாங்க. பொருளை கொடுத்து, கட்டப்பைகளை கொடுத்து, மஞ்சப்பைகளை கொடுத்து இதுதான் ஆசீர்வாதம்ன்றாங்க, இதுதான் உண்மைன்றாங்க. ஆனா அது உண்மை இல்ல. எது உண்மை? என்னை நீ விலைக்கு வாங்க நினைக்கிற பத்தியா, நீ போலியானவன்னு சொல்லி பேதுரு சொன்ன வார்த்தை, உன் பணம் உன்னோடு கூட போகட்டும். உங்களை விலை பேச வந்தாங்கன்னா சில சமயம் சத்ரு விலை பேச வருவான். ஏவாளை எப்படி விலை பேசினா அப்படின்னா, ஏவாளை கர்த்தர் நல்லா தான் வச்சிருந்தாரு, ஆனா அங்க ஒரு சத்ரு விலை பேசுது. என்ன விலை பேசுது? நீ தேவனை போல மாற உனக்கு ஆசை இருக்கா? நம்மள விலை பேசும்படி என்ன பண்ணுவாங்க? ஆனா அங்க பேதுரு பாக்குறாரு, என்ன வேணா விலை பேசு, நான் உன் வலையில என்ன பண்ண மாட்டேன், விழமாட்டேன். ஏவாளை பார்த்து நீ தேவனை போல மாற ஆசையா இருக்கா உனக்கு? நீ மனுஷனா இருக்கிற, தேவனா மாறியான விலை பேச ஆரம்பிச்சான். இந்த அம்மா பாவம் புசுக்குன்னு விழுந்து பழத்தை தின்றுச்சு, சோழி முடிச்சு எங்க கொண்டு போட்டாரு? வெளியே தூக்கி போட்டாரு. விலை பேசுறான்னு
உங்களை உங்க விலையை எப்படி தெரியுமா உயர்த்தி காட்டுவான் பிசாசு? நம்ம சாதாரண களிமண், நமக்கே தெரியும் நம்ம யாரு, சாதாரண களிமண். நம்மள எப்படி தெரியுமா விலை பேசுவான்? உன்னை ஆண்டவர் தேவனை போல மாத்த போறார், நீ தேவ தூதனை போல மாற போற, நீ இன்னும் 2 வருஷத்துல 4 மாடி வீடு கட்டி என்ன பண்ணுவ, பெரிய ஆளாயிருவ. சிலருக்கு இந்த பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க போறப்ப பாத்தீங்கன்னா அப்படி சொல்லி அனுப்புவாங்க. உங்க பொண்ணை இப்படிப்பட்ட மாப்பிள்ளை வந்து பாப்பாரு, உங்க மாப்பிள்ளைக்கு இப்படிப்பட்ட பொண்ணு வரும்னுவாங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா? விலை பேசுறது. ஆனா அங்க பேதுரு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு தெரியும் கர்த்தரனை எப்படி நடத்துவாருன்னு. உன் வேலையை பார்த்து நீ என்ன பண்ண, ஓ எனக்கு கொடுத்த கிருபை என்னன்னு எனக்கு தெரியும், எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் என்னன்னு தெரியும், என்னை நடத்த போகிற பாதை என்னன்னு எனக்கு தெரியும். நீ ஒன்னும் என்னைய விலை பேச தேவையில்ல, ஏற்கனவே என்னைய விலை பேசி ஒருத்தர் ரத்தம் சிந்தி மீட்டுக்கிட்டாரு. எனக்கு விலை பேசும்படி நீ என்ன பண்ண வேண்டாம், ஒன்னும் வர வேணாம், நீ எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிரு, ஓடிருன்னாரு. இன்றைக்கு விலை பேசும்படி அநேகர் வருவாங்க. விலை பேசி உங்களை அப்படியே போர்வையை போத்தி கோணி துணியை போட்டு என்ன பண்ணிடலாம், கட்டி கொண்டு போயிடலான்னு வருவாங்க. ஸ்ட்ராங்கா நில்லுங்க, எனக்கு தெரியும் இயேசு என்னை எப்படி நடத்துவார் அப்படின்னு. எனக்கு தெரியும் இயேசு எப்படி நடத்துவார். 3வது கருத்தை சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16 முதல் 2 வசனத்தை வாசிங்களேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16, 17, 18. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த குறி சொல்லுகிறதினால் தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கி ஒரு பொன்னை எங்களுக்கு ஏற்படுத்தினாள். அடுத்த வசனத்தை வாசிங்க, 17, 18. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வெளியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியினுடனே சொன்னான். ஸ்தோத்திரம். இங்க பவுலுக்கு ஒரு சிக்கல் வருது. பவுல் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பவுல் ஊழியம் செய்ய போன இடத்துல ஏற்கனவே அங்க ஒரு குறி சொல்ற ஒரு குடும்பம் என்ன பண்ணுது இருக்கு. குறி சொல்றதுக்குன்னே நியமிக்கப்பட்ட ஒரு விசேஷித்த பொண்ணு என்ன பண்றாங்க அங்க இருக்கிறாங்க. கடந்த நாட்கள்ல வலைதளங்கள்ல நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வேஷம் விட்டுக்கிட்டு ஒரு மாசம் 2 மாசம் சில பேர் ட்ரெண்டான கதையெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னு தெரியல. அது மாதிரி ஒருவர்களை நியமித்து வச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து எல்லாமே என்ன பண்ணுவாங்க, சொல்லிடுவாங்க. இவங்க வந்து போனாக்க டாப் டு பாட்டம் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு சில பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க, நியமிச்சு வச்சிருக்கிறாங்க. அது போல பவுல் ஊழியம் செய்ய போன இடத்துல அங்க ஒரு பொண்ணை வச்சிருந்தாங்க, ஜோசியக்காரி மாதிரி. அவளுக்கு குறி சொல்லுகிற ஆவி என்ன பண்ணுது இருக்கு. இப்ப பவுல் அந்த ஊழியத்தை செய்ய போன உடனே அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது. என்னன்னா, நம்மளை விட அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், 2 மடங்கு வல்லமை உடையவனா இருக்கிறான். நம்ம தொழிலோட அவன் சேர்ந்துட்டா எப்படி இருக்கும், நம்ம தொழில் ஜாமுன்னு ஆயிரும். ஃபர்ஸ்ட் சொன்ன குறிப்பு 2வது சொன்ன குறிப்பு ஒரே ஒண்ணு போலதான் வரும், விலை பேசுற மாதிரி தான் இருக்கும். பட் இது என்னன்னா, விலை பேசுறது இல்ல, நம்மளை கரைப்படுத்தும்படி நம்ம நினைப்போம், ஐயோ பரவாயில்ல, நம்ம பிரசங்கத்தை கேட்டு முதல் பிரசங்கத்தை என்ன பண்ணிட்டான், மனம் திரும்பிட்டான்னு நம்ம நினைப்போம், இவன் மனம் திரும்பிட்டான் அப்படின்னு. ஆனா அவன் கூட என் கூட ஒட்டிக்கிட்டது எதுக்குன்னா, என் நற்பெயரை கெடுக்கும்படி. சில ஆவிகள் நம்மை ஒட்டிக்கிட்டே வருது, எதுக்குன்னா என் நற்பெயரை கெடுக்கிறது. அதை கண்டுபிடித்து அழிக்க வேண்டியது என் பொறுப்பு. அதை தான் பவுல் அங்க செஞ்சார். பவுல் கற்றுக் கொடுக்கிறது, எனக்கு துணையாக 1000 பேர் வரட்டும், ஆனா என் கூட வரவன் என் நற்பெயரை கெடுக்கிறவனா இருந்தா அவன் குடும்பத்துக்கே நான் என்ன பண்ணுவேன். ஸ்தோத்திரம். அந்த இடத்துல
பவுல் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உனக்குள் இருக்கிற ஆவி இயேசுவின் நாமத்துல போகட்டும்னாரு. அங்க அடுத்த வசனத்தை நீங்க வாசி பாப்பீங்கன்னாக்க அங்க அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க பொழப்பே எதுலதான் இருக்கு, குறி சொல்லி சம்பாதிக்கிறதெல்லாம் பொழப்பே இருக்கு. அந்த குறி சொல்லுகிற ஆவிய பவுல் விரட்டி அடிச்சு விட்டாரு. இப்ப அவங்க யார் ஆயிட்டாங்க? எம்டி ஆயிட்டாங்க. உங்களை கரைப்படுத்தும்படி, நம்மை குற்றப்படுத்தும்படி நம்மோடு சேருகிறவர்கள் யாருன்னு கணிச்சு இயேசுவின் நாமத்துல விரட்டுங்க. நிர்மூலமாகாம, இருக்கிற இடம் தெரியாம, இதுவரைக்கும் அவங்க செய்து வந்ததான காரியங்கள் ஒன்றும் இதுக்கப்புறம் செயல்படாதபடிக்கு தொடைத்து எடுக்க யார் உண்மை உள்ளவரா இருக்கார்? சத்தியத்துல மட்டும் நில்லுங்க. உங்களை குற்றப்படுத்துறவனை தொடச்சி எடுக்க கர்த்தர் உண்மை உள்ளவரா இருக்கார். உபதேசத்துடைய ஆழம் புரியுதா? உபதேசனா என்ன? சும்மா கேட்டுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போறது நினைச்சீங்களா? உபதேசத்தை உள்வாங்கி செயல்படுத்துவீங்கன்னா அற்புத அடையாளங்கள் நடக்கும். உபதேசத்தை உள்வாங்கி அதை சொல்ற இடத்துல சொன்னீங்கன்னா அங்க ஸ்தோத்திரம், தேவையில்லாத காரியங்களும் வெளியில கிளம்பி ஓடி அங்க ஒரு பெரிய சமாதானம் நடக்கும். உபதேசம் உள்ள இருக்கிறவங்க தடை வந்தாலும் பரவாயில்ல, தடைகளை தகர்த்து போறேன்னு போய் பாருங்க, அங்க ஒரு அற்புதம் நடக்கும். உபதேசத்தை கேட்டவங்க விலை பேசுறாங்களா? விலைய பார்க்காதீங்க. உங்களுக்கான வெகுமதி பரலோகத்துல கர்த்தர் எடை போட்டு வச்சிருக்காரு. உங்க கிருபைக்கு ஏற்ற வேலை பரலோகத்துல இருக்கு. உங்க திராணிக்கு ஏற்ற வேலை பரலோகத்துல இருக்கு. உங்க ஆத்தும அறுவடைக்கு ஏற்ற வெகுமதி பரலோகத்துல இருக்கு. உலக மனுஷன் கொடுக்கிற வெகுமதிக்காக உங்க ஆத்தும ஆதாயத்தை, உங்க ஊழியத்தை என்ன பண்ணிடாதீங்க, இழந்துடாதீங்க. உங்களுக்கு உபதேசம் கற்றுக் கொடுத்தது ஒருத்தர், நீங்க ஊழியம் செய்யறது ஒருத்தருக்கா இருந்தா எப்படி இருக்கும்? நேற்று கேட்டது போலதான், அஸ்திபாரம் போட்டது இயேசு கிறிஸ்து, ஆனா மேல கட்டுறது வேற எவனோ. கிருபைகள் கொடுத்தது இயேசு கிறிஸ்து, ஆனா இன்றைக்கு அந்த கிருபையை வைத்து பிளப்பு ஓட்டுறவன் வேற யாரோ. கவனமா இருக்கும். மூன்றாவது ரொம்ப முக்கியம், கரைப்படுத்தக்கூடியவன். ரொம்ப ஊழியம் பண்றான், விலை வைக்கிறேன் பாரு, எங்க செக்கு வைக்கிறேன் பாரு, நற்பெயரை கெடுக்கிறேன் பாரு, கோழி சொல்லுவான், குறை சொல்லுவான், என்னென்னமோ சொல்லி பார்ப்பான். ஆனா நீங்க ஸ்ட்ராங்கா நின்னு பாருங்க. நின்னு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, உனக்குள் இருக்கிற அந்த ஆவியை இயேசுவின் நாமத்துல கட்டுறேன்னு சொல்லுங்க. அவன் மொத்தமா தொடை தெரியப்படுவான். அதான் உபதேசத்துக்கு இருக்கிற ஆழமான வல்லமை. நீங்க மட்டும் உபதேசத்துல சரியா இருந்துட்டீங்கன்னா, சத்தியத்துல சரியா இருந்துட்டீங்கன்னா, எதிர்த்து நிற்க யார் வந்தாலும் தொடைத்து எடுக்க கர்த்தர் போதுமானவர். உங்க வழியில இருக்கிற முட்கள் எல்லாம் எடுத்து போடணும்னாக்க, உங்க வழிகள் எல்லாம் நெய்யா மாறணும் அப்படின்னாக்க, உங்க வழிகள் எல்லாம் சோத்திரம் ஆசீர்வாதமா மாறணும் அப்படின்னாக்க, செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, உபதேசத்தை நம்பி, கர்த்தரை நம்பி, சத்தியத்தை நம்பி கால் எடுத்து வையுங்க. உங்களுக்கு எதிராய் வரக்கூடியவர்களை அனைத்து பேரையும் கர்த்தர் துடைத்து உங்கள் பாதைகளை மீண்டும் மென்மையா மாற்றுவார். பேதுருடைய வாழ்க்கை மென்மையா மாற காரணம் உபதேசத்துல நின்னாரு. பவுலுடைய வாழ்க்கை மென்மையா மாற காரணம் சத்தியத்துல நின்னாரு. அவ்வளவு சேதம் வந்தும் பவுலால எப்படிங்க ஊழியம் பண்ண முடியுது? அவர் இருதயம் கர்த்தர் சொல்லுவதை மட்டும்தான் கேட்கும். அவர் இருதயம் கர்த்தர் சொல்றதை மட்டும்தான் கேட்கும். அவ்வளவு பெரிய கப்பல் சேதம் வரும் பொழுது ஸ்தோத்திரம், கேப்டன் சொல்றாரு எல்லோரும் குதிச்சு தப்பிச்சிருங்க. ஆனா பவுல் சொல்றாரு இல்ல, யாருக்கும் உயிர் சேதம் என்ன பண்ணாது, வராது. அப்ப கேப்டனை விட யாருக்கு விசுவாச ஆழமா இருக்கு? பவுலுக்கு இயேசு கிறிஸ்து மேல. ஏன்னா கேப்டனுக்கு கடலை குறிச்சு நல்லா தெரியும், கப்பலை குறிச்சு நல்லா தெரியும், இந்த பரிசையும் சதுசேயனுக்கு உலகத்தை குறிச்சு நல்லாவே தெரியும். ஆனா ஒன்னே ஒண்ணு அவங்களுக்கு தெரியாது, இந்த காரியத்துக்கு பின்னாடி நினைக்காத ஒரு அற்புதம் நடக்கும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியாது? பரிசேயனுக்கும் சதுசேயனுக்கும் வேதபாரகனுக்கும் கேப்டனுக்கும் யாருக்குமே தெரியாது. சில விஷயங்களை சில பேர் சீனியரா கூட இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு தெரியாது. உங்க ஆவியில கர்த்தர் என்ன பண்ணுவாரு? போடுவாரு, புடிச்சுக்கங்க. அதனால அவனே சொல்லிட்டா நடக்காது, நான் சொல்லி நடக்காவா போதுன்னு தயவு செய்து பின்வாங்கி போயிடாதீங்க. கேப்டனுக்கு தெரியாதுதான், கப்பல் ஓட்டுனுக்கு தெரியாதுதான், ஆனா உக்காந்து போற உங்களுக்கு ஒரு பொரிய கர்த்தர் போடுவார், ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் போடுவார், ஒரு விசுவாசத்தை கர்த்தர் போடுவார். அதை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்க விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கும். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்துல அப்படி கொஞ்ச நேரம் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் ஜெபித்து நம்ம டக்குன்னு முடிச்சிருவோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உபதேசம் எனக்குள்ள உற்பத்தி ஆகட்டும், உபதேசம் எனக்குள் உறுதியா இருக்கட்டும்,
உபதேசத்துக்குள் நான் ஆண்டவரே ஸ்ட்ராங்கா நிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே தடுமாறி போகிறவர்கள் மத்தியில நான் உபதேசத்துல நான் உறுதியா இருக்கணும்ப்பா. என்னை கரைப்படுத்த நினைக்கிறவங்க மத்தியில நான் உறுதியா இருக்கணும்ப்பா. என்னை விலை பேச நினைக்கிறவங்க மத்தியில நான் உறுதியா இருக்கணும்ப்பா. என்னைய ஸ்தோத்திரம் எப்படியாவது தடை பண்ணிடலாம் நினைக்கிறவங்க மத்தியில நான் உறுதியா இருக்கணும்ப்பா. நான் ஸ்தோத்திரம் அநேகருக்கு இறக்கப்படுறது உண்மை. நான் தங்கத்தை கொடுக்குறேன், நான் பணத்தை கொடுக்குறேன், இல்ல நான் இயேசுவை கொடுக்கிறவனா மாறணும். நான் பொருளை கொடுக்கிறவனோ உடைமைகளை கொடுக்கிறவனோ இல்ல, நான் இயேசுவை கொடுக்கிறவனா மாறணும். நான் ஜெபிக்கிறது உண்மைதான். நான் ஸ்தோத்திரம் அவங்களுக்கு நான் இயேசுவை நான் வெளிப்படுத்தாம போயிட்டேன்னு நான் அநேக நேரத்துல அநேகருக்காக ஜெபித்தது உண்மை. ஆனா அநேகருக்கு நான் இயேசுவை கொடுக்காம விட்டுட்டேன். நான் அநேகருக்கு பொருள் உதவி செஞ்சேன், ஆனா இயேசுவை சொல்ல மறந்துட்டேன். நான் அநேகருக்காக ஸ்தோத்திரம் அதே வழியில தான் போனேன், அதே வழியில தான் வந்தேன். ஆனா அவனுக்குள் இருக்கிற பலவீனத்தை நீக்கணுன்ற எண்ணம் எனக்கு வரல. காரணம் எனக்குள்ள சத்தியம் இல்ல. என்னை அநேக தடை பண்ணாங்க. அநேக நேரத்தில் நான் பரிசேயனுடைய பேச்சை கேட்டேன், நான் சதுசேயருடைய பேச்சை கேட்டேன், நான் மெய்யான இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு நான் பரபாசை கேட்டேன். ஆண்டவரே நான் பரபாசை கேட்க மாட்டேன். இனிமே நான் பரிசேயன் சதுசேயர் பேச்சை கேட்க மாட்டேன். இனி குறி சொல்லுகிறவனுடைய பேச்சை நான் கேட்க மாட்டேன். எனக்கு கர்த்தர் இருதயத்துல கொடுத்த வார்த்தையை நம்புவேன். பரிசேயன் ரொம்ப ஸ்தோத்திரம் புத்திசாலின்றதுனால, கப்பல் ஓட்டக்கூடிய கேப்டன் ரொம்ப திறமையானவன்றதுனால நான் எனக்குள் போடப்பட்ட வேத வசனத்தை நான் மறைக்க மாட்டேன். என் இருதயத்துல போடப்பட்ட வசனத்தை, என் இருதயத்தில் கொடுக்கப்பட்ட சத்தியத்தை நான் ஆழமா விசுவாசிக்கிறேன். அநேகர் உங்க இருதயத்துல கர்த்தர் சொல்ற வார்த்தையை விட ஸ்தோத்திரம் யாராவது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்கல்ல, இனி அவன் சொல்றதை கேட்காதீங்க. அவங்க சொல்றபடியெல்லாம் உங்களுக்கு நீ நடக்க போறது இல்ல. நீங்க நம்புறது வேஸ்ட். உங்க இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. நீங்க ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்கல்ல, ரொம்ப நாளா ஒரே காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்கல்ல, அந்த ஜெப குறிப்புக்காக யாரோ ஒருத்தர் சொன்னதை நீங்க நம்பி இருக்கிறீங்கல்ல, இன்றைக்கு அதை கலைச்சு போட்டுட்டு தேவ சமூகத்தில் ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் போகிற பாதை எது, நான் எந்த வழியா போகணும், நான் கொர்நேலி வீட்டுக்கு போகணுமா, நான் தேவ ஆலயத்துக்கு போகணுமா, நான் எங்க போகணும், எனக்கான வார்த்தையை கொடுங்க. ராஷா பஹந்தரா மஹந்தூரு போகதகரனா ரிகா பஹதரனா மன சந்தரா பௌதரா பலஹதரா. மற்றவர்களுடையதான ஆலோசனையின்படி நடக்க மாட்டேன் ஆண்டவரே. மற்றவர்கள் கொடுக்கிற ஆலோசனை நடக்க மாட்டேன்ப்பா. எனக்கு தேவன் கொடுத்த விலையேற பெற்ற வெளிச்சத்துல நான் நடப்பேன். உலக மனுஷனுடைய வெளிச்சத்துல அல்ல, தேவனுடைய வெளிச்சத்துல நடக்க நீ ஒப்பு கொடுக்கிறேன். நடக்க ஒப்பு கொடுக்கிறேன். நன்றி ஆண்டவரே.